வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். வான்கோள்களிலிருந்து நமக்கு என்ன ஆற்றல் வருகிறது என்பதை கூறுவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. வானமே வசமாகும் என்பதாக தலைப்பு. வானியலில் வான்காந்தமாட்சி வாழ்வினிக்க கோள்களை வசமாக்கும் தவமே. வானத்தில் நட்சத்திரங்கள் சூரிய குடும்பங்கள் வாதிடும் தீவினை பதிவுகள் வளமிழக்கும். மோதிடும் கோள்களின் அலைகள் நலம் செய்யும். மோட்சமும் வீடு பேரும் முக்தியும் சேர்த்திடும். மோகாதி அருகுணங்கள் நற்குணமாக மாற்றும். மோனத்தான் எண்ணம் சொல் செயல் முழுமதியாகும். ஆன்மீக நாட்டமா அருட்குருவை பற்றிக்கொள். ஆதியும் அருட்பேராற்றலே அகத்தவத்தில் உணர்ந்திடு. ஆனந்தம் பரமானந்தம் சுத்த வெளியை இணைத்துக்கொள். ஈஸ்வர தியானம் இனிமையை சேர்க்கும். ஈகையும் ஓவகையும் ஊனுள்ளே கலந்திடும். ஈதலும் பகிர்தலும் எண்ணத்தில் ஆழ்ந்திடும். ஈன்றோரும் சான்றோரும் தெய்வீகமாய் இணைவுறும். வாழ்க வளமுடன். வான்காந்தத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கோள்களின் ஆற்றல் நமக்கு இனிமை செய்வதாக நமக்கு அமையும். பிரபஞ்சக்களும் சுத்தவெளி என்று நாம் தவம் இயற்றும் போது அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களினுடைய அலைவீச்சு நமக்கு நன்மை பயப்பதாக அமையும். அவ்வாறு அமையும் போது நம்முள் இருக்கக்கூடிய தீய பதிவுகளை அது குறைத்து கொண்டே வரும். அந்த கோள்களினுடைய அலைவீச்சு நமக்கு நலம் சேர்ப்பதாக அமையும். அவ்வாறு சேர்க்க நமக்கு மோட்சம் வீடு வேறு முக்தி என்பதாக அமையும். மோகாதி அருகுணங்கள் ஆசையின் பொருட்டு 6 தீய குணங்கள் எழுவதை நற்குணங்களாக மாற்றக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. மௌனத்தில் எண்ணம் சொல் செயலை நாம் சரி செய்தால் அது நம்முடைய அறிவை முழுமதியாகும். அவ்வாறு ஆக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த பரமானந்தம் நமக்குள் ஈஸ்வர தியானத்தை இனிமையாக்கும். அவ்வாறு ஈஸ்வர தியானம் இனிமையாகும் போது ஈகையும் உவகையும் ஊனுக்குள் நம் உடம்புக்குள் வந்துவிடும். அவ்வாறு வந்தபோது ஈதலும் பகிர்தலும் எண்ணத்தில் ஆழ்மனதில் பதியும். ஈன்றோர்கள் பெற்றோர்களையும் சான்றோர்களையும் தெய்வீகமாக நாம் உள்வாங்குவதாக அது அமையும். ஆக வானமே வசப்படக்கூடிய அளவிற்கு குரு அவர்கள் நட்பு நலம் பேணும் தவமாக நமக்கு பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், துரியாதீத சிறப்பு தவம் என்று உடல் தாண்டி பயணிக்கக்கூடிய அனைத்து தவங்களையும் நமக்கு கொடுத்து வானத்தில் நமக்கு அனைத்துமே வசமாகும் என்பதை கூறி நம்மை அழைத்து செல்லும் குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் பாதையில் செல்வோம். நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வழிகோலிய குருவுக்கும்
இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க.